நபிமார்கள் செய்கின்ற பணியை அந்த நபியுடைய உம்மத்தினர்களாகிய மக்கள் செய்யக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அல் குர்ஆன் 3வது அத்தியாயத்தின் 110வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மனித சமுதாயத்தில் நீங்கள் மிகச் சிறந்தவர்கள். தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். மக்களுக்கு நன்மைகளை கொண்டு ஏவுகின்றவர்களாக இருக்கின்றீர்கள், தீமைகளை விட்டு தடுக்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள். இந்த பணியை நீங்கள் செய்தால் மட்டும்தான் நீங்கள் சிறந்த உம்மத். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை படிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த குர்ஆனை படிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த ஹதீஸ்களை வாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் மார்க்கத்தை பற்றிய தெளிவை ஏற்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்குரிய பொறுப்பு என்ன? அவர்கள் பிறருக்கு இதை எடுத்து சொல்லுகின்ற பொறுப்பு இருக்கின்றது. இதிலே அவர்கள் அதிகமாக படித்த உலமாக்களாக ஆலிம்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஹஜ்ஜுடைய நேரத்திலே அவர்கள் மினாவிலே நிகழ்த்திய அந்த உரையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அதாவது லியுபல்லிகு ஷாஹிது மின்குமுல் காயிப. இங்கு வந்திருப்போர் இங்கு வராதவர்களுக்கு நான் சொன்ன உபதேசத்தை அவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். இங்கு முழுமையாக மார்க்கத்தை படித்தவர்கள் தான் எத்தி வைக்க வேண்டும் என்பதல்ல. ஒருவருக்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தை பற்றி தெரியுமோ அதை அவர் பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். மார்க்கத்தின் சட்டம் எந்த அளவுக்கு அவருக்கு தெரியுமோ அதை அவர் பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். அதனால் யார் யாருக்கு மார்க்கத்தை பற்றிய ஞானம் எந்த அளவு இருக்கின்றதோ அதை அவர் பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால் மார்க்கத்தை எத்தி வைக்கின்ற இந்த பணியை அல்லாஹு தஆலா நபி அவர்களிடமிருந்து எடுத்து மக்களுக்கு அதை எளிமையாக ஆக்கிவிட்டார்கள். உனக்கு எது தெரியுமோ அதை சொல்லு. மார்க்கத்தில் உனக்கு எந்த அளவு தெரியுமோ அதை நீ பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சட்டமாக்கி விட்டான். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நன்மைகளை கொண்டு நீங்கள் ஏவக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும், தீமைகளை விட்டு தடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டினான். அப்படி இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்ற பொறுப்பையும் கடமையையும் அல்லாஹு தஆலா நம்மில் ஒவ்வொருவர் மீது சுமத்தி இருக்கின்றான். அதனால் நாம் ஒவ்வொருவரும் இந்த பணியை செய்கின்ற கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது.